வணக்கம். நான் உங்கள் ராகவ் குமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு ஹீரோவோட ஒரு லைஃப் டைம் ஒரு சினிமால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் போனா 25 வருஷம் இருக்கும். சில பேருக்கு 30 வருஷம் இருக்கும். அதே மாரி டைரக்டர் அதிகபட்சம் போனா ஒரு தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும் ஒரு 15 இயர்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா இருந்தாருன்னா, ஒரு 20, 25 இயர்ஸ் இருக்கும். ஆனா, ரொம்ப ஒரு முதல் முறையா 37 வருஷம் கழிச்சு ஒரு டைரக்டரும், அதே ஹீரோவும் திருப்பி சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தக் லைஃப் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. 1987 தீபாவளி அன்னைக்கு நாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. மணிரத்னம் இயக்கத்தில கமலஹாசன் நடிப்பில அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. தமிழ் சினிமால மட்டும் இல்ல, இந்திய சினிமாலேயே ஒரு மிகச்சிறந்த படமாக ஒரு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு படம். உலகத்தின் மிகச்சிறந்த 100 படங்கள்ல நாயகனுக்கும் ஒரு பங்கு ஒரு இடத்துல இருக்கு. ஸோ மிகச்சிறந்த படத்தை குடுத்த இந்த இந்த கூட்டணி மறுபடியும் கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் கழித்து இப்போ வந்து தக் லைஃப் அப்படின்ற ஒரு படத்துல வந்து சேர்ந்திருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத நாம இப்போ வந்து பார்ப்போம். இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது 1994ல கதை ஸ்டார்ட் ஆகுது. ஓப்பனிங் சீன்ல நம்ம சக்திவேல் ஹீரோ. நீ என் உயிரை காப்பாத்துறவன். ஒரு கேங்ஸ்டர்ஸ் குழுவோடைய தலைவர். தலைவர் என்ன பண்றாரு, ஒரு இடத்துல வந்து ஒரு வீடு மாரி டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நெருக்கமான ஒரு குடியிருப்புகள் கொண்ட ஒரு இடத்துல வந்து இருக்காரு. 8 அடி பாஞ்சா நீ 18. 16. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரு நாசரு அவருடைய ஆட்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்காக போய்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற லோக்கல் இன்னொரு ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு தாதாவோட. உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்கோ. அப்படி போய்கிட்டு இருக்க போது என்ன ஆகுது, திடீர்னு அந்த இடத்துக்கு போலீஸ் வர்றாங்க. அங்க போலீஸ் ஷூட் அவுட் நடக்குது. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, சின்ன வயசுல இருக்கக்கூடிய சிம்பு, அவர் பேர் வந்து அமர். அவர் வந்து சின்ன பையனா இருக்காரு அப்போ. அவர் எதிர்பாராத விதமா அந்த பையனுடைய அப்பா வந்து சுடப்பட்டு இறந்து போயிடுறாரு. அந்த ஷூட்டிங் இதுல வந்து இவருடைய தங்கச்சியும் காணாம போயிடுறாங்க. நம்மளுடைய கமல் சார் வந்து என்ன பண்றாரு, சக்திவேல் வந்து அந்த பையனை எடுத்து தத்தெடுத்து வளர்க்குறாரு. இனிமே நீ நானும் ஒண்ணு. கடைசி வரை. ஸோ தத்தெடுத்து வளர்க்குறாரு, இவரும் வளர்றாரு. ஸோ இவங்க தொழிலும் டெல்லியை சுற்றி நிறையா நடந்துகிட்டு இருக்கு. டெல்லியை சுற்றி நடந்துகிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது சிம்பு வந்து பெரியவனா இருக்காரு. சிம்பு கிட்ட சில பொறுப்புகளை வந்து நம்ம கமல் கொடுக்குறாரு. இது வந்து நம்ம நாசருக்கு வந்து பிடிக்கல. நாசர் வந்து கிட்டத்தட்ட நம்ம கமலுடைய தம்பி மாதிரி அந்த படத்தில் இருக்காரு. ஒரு ஒரு கூட பிறக்காத தம்பி மாதிரி அந்த படத்தில் இருக்க அந்த கேரக்டர் வந்து இருக்கு. அப்போ வந்து அவருக்கு வந்து இது பிடிக்கலைன்னா என்ன அப்படின்னோடனே இவர்கிட்ட போய் சொல்றாரு, நம்ம சிம்பு கிட்ட, உன்னுடைய அப்பாவை கொன்னதே வந்து இவர் தான், நீ யார் வந்து இவராக நினச்சிக்கிட்டு இருக்கியோ அவர் தான், சக்திவேல் தான் அப்படின்னு சொல்லி கமலை வந்து கை காட்டுறாரு. ஸோ சிம்பு என்ன புரிஞ்சுக்கிறாரு, இவர் தான் நம்மளை பண்ணிட்டாரு, நம்ம அப்பா வந்து கொலை பண்ணிட்டாருன்னு நினச்சிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து நேபாளத்துக்கு கூட்டு போய் கமலை வந்து கொலை பண்ணுறாரு. ஆனால் கமல் வந்து இறக்கலை. அங்கே நேபாளத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்கள காப்பாற்றுறாங்க. அவர் சில மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுட்டு மறுபடியும் டெல்லிக்கு வர்றாரு. டெல்லிக்கு வந்து அவர் என்ன பண்ணார், சிம்புவோட சண்டை போட்டாரா, நாசரை என்ன பண்ணார், ஸோ கூட இருந்த மற்ற ஆட்களை என்ன பண்ணார் அப்படின்றதான் இந்த படத்தினுடைய கதை. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி எமோஷனல் பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் கதை, ரவுடிகள் கதை. இந்த மாதிரி கதைகளில் நிறைய படங்கள் வந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 20 வருஷத்துக்குள்ள குடும்ப பின்னணி கொண்ட ஒரு கதை, நட்பு, துரோகம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் கதை வந்து நிறைய டைரக்டர் அதை வந்து பண்ணிட்டாங்க. நம்ம சசிகுமார் பண்ணிட்டாரு, முருகதாஸ் பண்ணிட்டாரு. நிறைய டைரக்டர் வந்து இந்த மாதிரி கதைகள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கதையை தான் மணிரத்னம் இப்போ கொடுத்துருக்காரு. தக் லைஃப் அப்படின்ற பேரில் கொடுத்துருக்காரு. சரி, ஓகே, கதை தான் பழசு, திரைக்கதையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதைக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மொழி வந்து ஒரு பரபரப்பாக இருக்கணும் படம். ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக நகருது. அதுவும் இடைவேளைக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவு திரைக்கதையில் வந்து கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்களே தவிர, பெரிய அளவில் திரைக்கதையில் ஒரு ரொம்ப வந்து ஆழமாக இல்லை வலுவாக அதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து இல்லை படத்தில். அது வந்து உண்மைதான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நிறைய காட்சிகள் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு குறையில்லாமல் ஓடுது. ஸோ ஒரு கேங்ஸ்டர் கதை வந்து தொடர்ந்து வெட்டு குத்து அடிதடி இதை வந்து நம்ம 3 மணி நேரத்துக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு கேள்வியாக அந்த படத்தில் இருக்குது. இது வந்து அதுக்கடுத்து நம்ம படத்தில் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நடிப்பு தான். கமல் சார் 72 வயசுலேயும் அந்த ஆக்ஷனில் வந்து ஒரு நல்ல ஒரு மாஸ் காட்டியிருக்காரு. பிரமாதமாக நடிச்சிருக்காரு. நடிப்புலையும் பல காட்சிகள் வந்து அவருக்கு வந்து நடிப்பு ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக வந்து கையாளுறாரு. அதுலேயும் குறிப்பாக வந்து நாசரை வந்து அவர் வந்து தண்டனை கொடுத்துட்டு அவர் வந்து ஒரு அழுகிற சீன் ஆகட்டும், ஒரு கிளைமேக்ஸில் வந்து அவர் நடிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி சில காட்சிகள்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து திரிஷாவோட அவர் பண்ணுற அந்த ரொமான்டிக் காட்சி ஆகட்டும், அப்புறம் அபிராமியோட பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் வந்து அதனுடைய கதைக்கு வந்து தேவை இருக்கோ இல்லையோ, நடிப்பில் வந்து அவர் நல்லாவே கொடுத்துருக்காரு.
எனக்கு எதுவும் சரியா படல. நீங்க இப்ப போக வேண்டாம். ஐ ஆம் யுவர் ஒன்லி. இதுக்கப்புறம் கமல் நடிப்பை நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். இதை தாண்டி வந்து நம்ம சிம்பு வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் சில காட்சிகளில் வந்து சிம்பு கமலை விட நடிப்பில் முன்னாடி இருக்கிறாரு. இந்த கிளைமேக்ஸ் காட்சிலாம் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அவருடைய வேகமும் அதனுடைய நடிப்பும் வந்து நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு ஹீரோ படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி கே சந்திரனுடைய ஃபோட்டோகிராஃபி, ஐ மீன் ஒளிப்பதிவு, வீடியோ அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் அந்த கேமராவெல்லாம் ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஒரு கருவில் வந்து கார் வந்து வளையும், அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய சண்டை காட்சிகளையும் ரொம்ப நல்லா பிரமாதப்படுத்தியிருக்காரு. டெல்லியினுடைய தெருக்களை வந்து ரொம்ப அழகாக வந்து காட்டியிருக்காரு. அந்த வீடுகள் இதெல்லாம் வந்து அவருடைய ஒளிப்பதிவில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து ஏஆர் ரகுமானோட சாங்ஸ் நம்ம ஓரளவு கேட்க முடியுது. ஆனால் பின்னணி இசை பெரிய அளவில் இல்லை. பின்னணி இசை ஓரளவுக்கு தான் நம்மளால் வந்து ரசிக்க முடியுது. அந்த கதைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பின்னணி இசையை அவர் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். இந்த படத்தில் நடிச்சிருக்க ஜோசப், அதே மாதிரி வந்து நம்ம நாசர், அதே மாதிரி நம்மளுடைய திரிஷா, அபிராமி எல்லாருமே கரெக்டாக வந்து ஓரளவுக்கு நடிச்சிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம் இல்லாத குறைபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தினுடைய கதை என்பது பல படங்கள் இந்த 20 வருஷமாக இந்த கதை தான் எல்லா படங்களையும் நிறைய வந்துகிட்டு இருக்கு. எப்படியும் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 4-5 படமாவது இந்த மாதிரி கதைகள் நிறைய வந்திருக்கு. எல்லா ஹீரோவும் இந்த கதையை வந்து டச் பண்ணிட்டாங்க. இப்போ 20-25 வருஷத்தில் பெரிய ஹீரோக்கள் எல்லாமே டச் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி கதைகளை. இந்த கதை இன்னும் வேறு மாதிரி மணிரத்னம் யோசிச்சிருந்தார், இல்லை வேறு ஆங்கிளில் இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் இந்த படம் நின்றுருக்கும். இப்போது நடிகர்களுடைய நடிப்பிற்காகவும் ஒளிப்பதிவிற்காகவும் தான் இந்த படம் வந்து நம்ம சிறந்த படம் அப்படின்னு சொல்ல முடியும். கதையாகவும் திரைக்கதையாகவும் இன்னும் வந்து நிறையா விஷயங்களும் ஆழமான விவாதங்களும் இந்த படம் வந்து இருந்திருக்கணும். இந்த படத்தில் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாயகன் படம் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுது. நம்ம இந்த ஒரு சினிமாவை பற்றி ஒரு படிப்பை நம்ம படித்தாலும் சரி தான், இல்லை சினிமா ஒரு ரசிகனாக நடித்தாலும் சரியா, நாயகன் படத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்தியாவில் இருக்கிற யாருமே அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. நாயகனுக்கு முன்னும் பின்னும் சொல்லிட்டு நம்ம தமிழ் சினிமாவே ரெண்டாவே பிரிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் செக்ஸார் ஒரு படமாக இருந்தது. அது பல கேங்ஸ்டர் படங்களுக்கு வந்து ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு படத்தை வந்து தென்னிந்தியர்களே அதிகமாக பார்த்தது கிடையாது. பெரும்பாலும் இந்தியாவில் அப்படி ஒரு கதை வந்து பெருசாக இருந்தது கிடையாது. அதாவது என்னென்னா, நல்லதுக்காக துப்பாக்கி எடுக்கக்கூடிய ஒரு ஹீரோ, ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட்டு. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாயகன் படத்தில் வந்து ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கும். இதனால் அவர் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தார் வேலுநாயக்கர் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற நாயகர்ன்ற பேரை மட்டும் எடுத்து இந்த மாதிரி சக்திவேல் நாயக்கர் வச்சுருக்காங்களே தவிர படம் இன்னும் அதுக்கான கம்பீட் பண்ணுறக்கூடிய அளவில் இல்லைன்றது மட்டும் இல்லை, இன்னும் அந்த படத்துக்கு அருகில் கூட இந்த தக் லைஃப் படம் நெருங்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. நீ படித்த பொண்ணு வசதியாக வாழ்ந்துட்டு பேசுகிற, நாங்கள் அப்படி இல்லை. மணிரத்னமே என்ன பண்ணாருன்னா, நாயகனை பீட் பண்ணணும் அப்படின்றத அதே மாதிரி கிட்டத்தட்ட ஓரளவு கேங்ஸ்டர் கதையாக வந்து தளபதியை கொடுத்தாரு. இருந்தாலும் நாயகனுக்கான இருக்கக்கூடிய அந்த வேல்யூவும் அதனுடைய ஒரு மதிப்பீடுகளும் வந்து பெரிய அளவில் அதை தளபதி படம் வந்து குறைக்கவே இல்லை. தளபதி வந்து வசூல் ரீதியாக சில வெற்றிகளை பெரிய வெற்றிகளை பெற்றால் கூட விமர்சன ரீதியாக பெற்ற வந்து நாயகன் பெற்ற பாராட்டுகளும் அதனுடைய ரீச்சும் ரொம்ப பெருசு. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு நம்ம ரசிகர்கள் பெரிய அளவில் போய் அங்கே உட்காந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ஒரு மணிரத்னம் படமாகவும் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான திரைக்கதை காட்சிகளுக்காகவும் அவர் வந்து படத்தில் வந்து பெருசாக வந்து மெனக்கடலை அப்படின்னு தான் சொல்லணும். தக் லைஃப் உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட படம் அப்படின்னா, தொழில்நுட்ப ரீதியாக நம்பர் 1 படம். அதில் நம்ம எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒளிப்பதிவு எல்லாமே. அதுக்காக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். எல்லாத்தையும் விட கமல், சிம்பு இந்த 2 பேருடைய நடிப்பும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் கிளைமேக்ஸில் கமல் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாருன்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும், கமலுடைய ரசிகராக இருக்கிறோம், இல்லை ஒரு நல்ல நடிப்பை பார்க்கணும், சிம்புவோடைய அந்த எமோஷனல் காட்சிகள்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தக் லைஃப் படம் கண்டிப்பாக பாங்க. நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திக்கிறேன். தீபிகா அதிர்வுகளுக்காக நான் உங்கள் ராகவ் குமார்.